மோகமா பெருங்கிழக்கிறந்தே வாங்க மன்னா ஓம் என்று வாங்க மன்னா வாங்க மன்னா வரகங்கோயில் வாருமே திருவருமே அப்ப எம்பெருமா மாயவரே வந்திருந்து அந்த வரணிகள் காட்டிலே உன்னுடைய தருவனுக்குத்தான் காட்டு பெருமானுடைய கோவிலே அன்னதானங்களானது கொடுத்து அவருக்கு தானவிடைகள் தீர்ந்து விருப்பாடு. அம்மா தாமனே தமிழுக்கு இருவர் தவத்துக்கு ஒருவர் தான் போக வேணும். ஆகையாலே அன்னவரை வருடைகள் காட்டிலே கல் சமைத்து விட்டு போகலாம் என்று சொல்லி துணையாத்தவனை கல் சமைத்து விட்டு அதன் மேலே அந்த புத்தானதை வளர்த்தினார். புத்தானதை வளர்த்தி அதன் மீது முத்துக்கு நெகிழுக்குத்தான் சங்கபதையானதை வளர்த்தி அதன் மீது பாதுகாப்புக்கு சூரியமுள்ளானது விழுந்திருக்கிறது. அப்படி சூரியமுள்ள படம் வைத்து விட்டு அப்ப உடையாத்தவனை அங்கே விட்டு விட்டு எம்பெருமா மாயவரும் தாமரையும் சாமி எங்க வாராங்க என்னும் அந்த அந்த நேரத்தில் தானே யமலோகமானது வருது. அந்த யமலோகத்தில் எம்பெருமா மாயவர் அம்மா தாமரே இந்த யமலோகத்தில் தானே எத்தனையோ தண்டனையானது நடக்கும். அதையெல்லாம் ஏறெடுத்து பார்க்காமல் என்னுடைய பின்னாலேயே வாமா என்று சொல்லி கூட்டி வாரார் மாயவர். சுவாமி உலோகத்திலே
அநியாயங்களை அதர்மங்களை செய்தவர்களுக்கு இங்கே தண்டனை நடக்கணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக. யாராரு நீ இன்னைக்கு என்ன தவறு பண்ணலையோ அது நாளைக்கு தெய்வ சபையில் உனக்கு கண்டிப்பா அந்த தண்டனை நடக்கும். நடக்குங்களா? ஆமா. யாராரு என்ன தவறு பண்ணினாலும் அத்தனை பேருக்கும் அந்த தவறு நடக்கும். தண்டனை நடக்கும். ஆமா. அப்ப நான் அதை பார்க்க கூடாதுங்களா? நீ அதையெல்லாம் பார்க்க வேண்டாம், நீ வந்துகிட்டே இரு. அந்த பாவத்தை எல்லாம் நீயே பார்க்கல சாமி. அதான் நடந்து போகலாமா? மாயவர் முன்பதாக இருக்கிற போதுதானே ஆனால் அந்த பாதகத்தை பார்த்தகத்தை அமரையும் பத்தினியும் பார்த்தகனே செக்கிலே என்ன செக்கிலே கூட்டி தூதுவர் சமக்கரால் அடிக்கின்றார்கள். அவர்கள் அந்த எண்ணெய் செக்கை இருக்க முடியாமல் ஐயோ ஐயோ என்று அலறுகிறார்கள். அப்பத்தான தாமரையானவள் அந்த மாயவரம் என்னாலே வரக்கூடிய தாமரதானே அந்த திரும்பிய வந்தாரே. ஐயோ சாமி, என்ன மாயவா, என்னம்மா என்ன அநியாயமாக இருக்கிறது? என்னத்தை பார்த்த? இரண்டு ஆடவர்களை பார்த்தால் தூதுவர் சமக்கரால் அடிக்கிறார்கள். அவர்களானே ஐயோ ஐயோ என்று அலறுகிறார்களே. சாமி, இந்த ஆடவர் 2 பேர்கள் இருந்தான உலகத்து சாமி என்ன செய்த வந்தோம் இப்படி தந்தையா என்னவா செய்தாரோ இப்படியோ தண்டனையோ தண்டனைக்கு காரணங்கள் கூறுமின்றோ மாயவரே. இதையெல்லாம் பார்த்துட்டியா? இதுக்கு எதனால இவங்க இப்படி போட்டுக்கிட்டு அடிக்கிறாங்க? தாமரை, இவங்கெல்லாம் முன் செஞ்ச பாவம் அப்படின்னா இங்க வரும்போது யமலோகத்துல தண்டனை நடக்கும். இவன் மாட்டாடேச்சோ பாவி நடக்குதம்மா நன்னையும் மாற்றத்தாலே செமக்க முடியாத அளவுக்கு பாரம் வச்சு ஓட்டி ஓட்ட முடியாத அளவுக்கு உழவு கல்ல ஓட்டி தண்ணீர் அப்படி ஆக்காமை வெயில் வேணாலி எல்லாம் போட்டு ஓட்டி இருக்கிறார் இவர். அதனால மாத்தடிச்ச பாவிக்கு மாட்டுக்கு கொடுமை சொசவனுக்கு எண்ணெய் செக்கில போட்டு இப்படி ஆட்டுறாங்க. எப்படி எனக்கு இழுக்க முடியாத வாரத்தை வச்சு சாட்டையால அதிர்ச்சி மறுக்கிறாங்களோ அதற்கு தண்டனை இப்பொழுது இவர்களை எண்ணெய் செக்கிலை ஊட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நீ பார்க்காத, வாமா போகலாம். நான் பார்க்க மாட்டேன். வாரு, நானும் வாரு. நீ மாயவன் மாயவன் அவளையே நோக்குற நீ.
என்னம்மா? ஆனால் இனி நான் பார்க்க மாட்டேன். பார்க்க வேண்டாம். புறப்படல் போகலாம். அப்படி என்று தெய்வலோவா எங்கே இருந்தா தெய்வலோவா எங்கே இல்லை குட்டி வார மாயவாரி 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 அந்த ஏறத்த வெற்றி அந்தோயே வெட்டுவா என் பேரோமா கூட்டி வாரா ராமரையே வசாவே எங்கே இருந்தா வசாவே எங்கே இல்லை குட்டி வார மாயவாரி 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 தெய்வத்தாவே போகும் என்ன தெய்வத்தாவே கூட்டி வாரா மாயோவரே ராமரையே. சுவாமி சுவாமி என்ன? ஐயோ ஐயோ ஐயோ. வேண்டாம். என்ன? இது என்ன அநியாயமா இருக்குது? என்னம்மா அது? கிடையிலேயே உட்கார மாட்டேன்னு இப்படி ஓடிட்டே தெரியுது. இது என்ன காரணம்? இது இது என்ன காரணம்? முல்ல முல்ல இது நீங்க ஒரு பறவையில நடக்க மாட்டாம இருந்துட்டோம். அதனால இப்ப ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் மன்னா என்னை போல் பெண்ணானவரைத்தான் கழுமரத்திலே தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு ஆனால் அக்கினியை வளர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா அக்கினி சுவாயங்கள் தாங்க மாட்டாமல் அந்த பெண்மணியானவள் அலறுகிறார்கள். ஆமா. இது என்ன காரணம்? அம்மா பெண்ணே, இது என்ன காரணம்? இது என்ன காரணம்? இது என்ன காரணம்? அது போறோம் தமிழ் போறோம் திரும்ப கைலகிரி போல தூக்கி போ அங்க போய் தூக்கி போய் இது நாம வச்சு முன்னோட்டு வரமாயி கொடுத்துருவோம். அந்த பெண்ணானவர் என்ன பாவத்தை செய்தார் சுவாமி? ஏன் இப்படி ஐயோ ஐயோ என்று அலறுகிறார்? அம்மா பெண்ணே, இவர் தானே இந்த பெண்ணு தானே சின்ன சிறு வயசா இருக்கும் போது சின்ன சின்ன சிலைகள் சாமி சிலைகள் எல்லாம் இருந்ததையெல்லாம் அறியா பருவத்தில் தானே அதையெல்லாம் கண்ணை குத்தவும் தீயில எடுத்து போடவும் கொடுமைகள் பண்ணிக்கிறார் இந்த பெண்ணு சின்ன சிறு வயசுல. அதுக்கெல்லாம் இந்த யமலோகத்துல தண்டனை நடக்குது. அதையெல்லாம் நீ பார்க்காத வாமா போகலாம். அப்படியா? சரி புறப்படுங்க சுவாமி. அப்படின்னு சொல்லும் போது சாமி ஓ என்ன பார்க்க போறாரா? இன்னும் நிறைய நடக்குமா? இன்னும் நிறைய இருக்கு. நீ அதையெல்லாம் கண்டுக்க வேண்டாம். யமலோகத்துல யார் யார் தவறு செய்தாங்களோ அவங்க செய்த பாவ புண்ணியத்தை அவங்கவுங்கள அனுபவிக்கணும் தெரியுது சொல்லி யமலோகத்துல. அப்பத்தாக நேராமரே நீ என்னுடைய பின்னே வர வேண்டும். நீ ஒரு பாவத்தை எல்லாம் தீர்த்து விட்டு இப்போது நீ ஈசனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாய். ஆமா. ஆனால் இந்த நேரத்திலே மீண்டும் இந்த பாவம் செய்தகளை பார்த்து மீண்டும் இந்த பாவத்தைகளை நீ தேடக்கூடாது. வா என் பின்னாலே சொல்லி அந்த மாயவர் போற போது சாமி மாயவாரி முன்னடக்க சாமி முன்னடக்கோ முன்னடக்கோ மங்கை வேணே பின்னடங்க சாமி பின்னடங்காத மறையா அப்படி வருகின்ற பொழுது ஆனால் என்ன கொப்பரை அந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ளே எண்ணெய் கொப்பரைக்குள்ள சில பெண்களைத்தானே வச்சு கொதிக்கக்கூடிய எண்ணெய் கொப்பரைக்குள்ள சில பெண்களை தூக்கி தூக்கி தூதர் உள்ள வைக்கலாம். அந்த எண்ணெய் கொப்பரையில வீசும் போது அந்த சூடு வழிகள் தாங்க மாட்டாம அந்த வெண்மணியானவதானே ஐயோனுக்கு ஐயோ 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 என்று சொல்லி அவ என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி
சொல்லியே என்று சொல்லியே என்று சொல்லியே வலது அதுவே ஐயோ சாமி என்னம்மா இது என்ன அநியாயமாக இருக்குது என்ன கொப்பருக்குள்ள இப்படி தூக்கி தூக்கி போடுறாங்களே ஆமா பாருங்களா சூடாமையா இருக்கு அதுதானே அழுகிறாங்களே என்ன காரணம் பொறிஞ்சு போயிடும் என்னவோ வாஞ்செய்தங்கோ தந்தையா இவர் என்னவாவோ செய்தாரோ என்னவாவோ சரியோ தண்டனையா 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 சாமி ஆனால் சாமிகளே, இந்த தவசுக்கு அரிசிகள் கொண்டு வந்து போடக்கூடிய முனைவாங்க ஒரு சீக்கிரமாக கொண்டு வந்து தவசுக்குள்ள வைக்க முடிய கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியா சாமி தவசை அலங்கரிக்க வேணும், நேரமாயிட்டு. அதனால தவச கம்பத்துக்கு அரிசிகள் கொண்டு வந்து போடக்கூடிய முனைவான்கள் ஒரு சீக்கிரமாக கொண்டு வந்து போடும்படியாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் சுவாமி அந்த என்ன கொப்பர கொலை இந்த பெண்மணிகளை தூக்கி போட்டு ஐயோ ஐயோ அழறாங்களே, இது என்ன காரணம் சுவாமி? அம்மா இந்த பெண்ணு என்ன கொப்பரை போடுறாங்கன்னா இவங்க தாய் தந்த மாமனார் மாமியான்னு சொல்லி அவங்களெல்லாம் மதிக்காம ஒரு தண்ணியாக்கா சுடுதண்ணீர் கொடி கொடுத்துவதும் இப்படி நெருப்பு எடுத்து கொட்டுவதும் கொடுமைகள் செய்திருக்கிறார் இந்த பெண். முன்னோர்களுக்கெல்லாம் கொடுமை செய்திருக்கிறார். அதனால இந்த யமலோகத்திலே நடக்குதம்மா தண்டனையோ நடக்குதம்மா தண்டனையோ 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 நடக்குதம்மா தண்டனையோ நடக்குதம்மா தண்டனையோ அழகியே அவக்கு வேண்டாம். இதையெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், நீ வந்துகிட்டே இருமா. இவர்கள் பூலோகத்திலே தன்னுடைய மாமனார் மாமியார்களை மதிக்காமல் கட்டிய கணவனை கணவன் என்று வாராமல் ஆனால் கணவனையே அடுத்தாலே தன்னுடைய வசமாக வைத்துக் கொண்டு கணவனுக்கே வாசானங்கள் வைத்துக் கொண்ட படும் பாவிகள் அதுக்காக அவர்கள் எண்ணெய்களை போட்டு வேவிக்கிறார். ஆனால் இனி பார்க்க வேண்டாம், வா போகலாம் என்று சொல்லி சாமி பேருமா தண்டனைகளை பார்க்க வேண்டாம் என சொன்னேன். ஆனால் நடக்கக்கூடிய தண்டனைகளை எல்லாம் நீ பார்த்து விட்டாய். உண்மைதான். நீ பாவத்தை எல்லாம் தீர்த்து விட்டு பாலன்களும் அங்குவதற்காக சிவபெருமானுடைய தெய்வத்தில் வருகிறாய். உண்மைதான். இந்த நேரத்தில் மீண்டும் பாவதோஷங்கள் இருக்கக்கூடாது. நீங்க வேணும்னா சீக்கிரமாக வர அந்த பாலாற்றிலே சென்று பணம் வச்சு உலகை கொண்டு வந்தது யாரா இந்த பாவதோஷத்தோடு விமோசனமாகும். நீ சென்று தெய்வ சபைக்கு போகலாம் என்று வா இல்லை சொன்னார். அதே பிரகாரம் எங்க ராமரபத்தினாரே வந்ததாரே சாமி அப்பாலம் தொலையிட்டு பணம் வச்சு தம்மு
இதுதான் ஈஸ்வரனுடைய ஈஸ்வரியா? ஆமா ஆமா. தேவர்கள் மூவர்கள் என்பது இவங்கதானா? இவங்களதான். சந்தோஷம். சுவாமி, நான் உன்னை தவம் இருக்க வேண்டுமா? ஆனால் எப்படி இருக்க வேணும்? தவம் இருக்க வேண்டும் பெண்ணே. நான் தவசு அமைத்து தருகிறேன். அந்த தவசுல தான் நீ தவம் புரிய வேண்டும். உண்மைதான். அப்படி என்று சரி. என் பேரமாய வரி என்ன வீரோ தவசமைத்தான்